ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். மாணவர்களை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் அழகு 1 அளவீட்டியல் பார்த்துட்டோம், அழகு 2 விசையும் இயக்கமும் பாடம் பார்த்துட்டோம், அழகு 4 அணு அமைப்பு பாடம் பார்த்துட்டோம். அதற்கடுத்து ஜூலை மாதத்திற்குரிய தாவரங்களில் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 பாடமுமே நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க யார் இருந்தீங்கன்னா இந்த 3 பாடத்தையும் நம்ம போய் பார்த்துக்கலாம். நாம் இன்னைக்கு வாங்க நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு 5ல் தாவரங்கள் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். ஸோ அழகு 5 பக்கம் 55 தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள், ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஸோ இதில் கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாலும் என்ன ரொம்ப மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலம் தாவரங்களில் ஒரு மலர் எவ்வாறு கனியாக மாறுகிறது, மகரந்த சேர்க்கை மற்றும் மகரந்த சேர்க்கையாளர்கள், தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை, வேர் தண்டு இலைகளின் மாற்றுருக்கள், இந்த மாற்றுருக்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு எவ்வாறு பயன் தருதல் அப்படிங்கிறத இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாங்க நம்ம இந்த பாடத்தோட முதல் பகுதியை ரொம்ப எளிமையாகவே நம்ம ஆரம்பிப்போம். மாணவர்களே, இப்போ நான் ஒரு செல்ஃபோனில் ஒரு படம் காட்டியிருக்கேன். அந்த படத்தை அப்படியே பாருங்கள். இது என்ன பகுதி, இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓட்டுங்க. இங்கே இந்த சைடில் வந்து இது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நேரடியாக இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது இது? எஸ், வேர். இந்த இருக்குது வேர். அடுத்து இது என்னது சார்? இது வந்து தண்டு சார். இந்த இருக்குது தண்டு. இது என்னது? இது இலை. இந்த இருக்குது இலை. இது என்னது? பூ. இந்த இருக்குது பூ. இது என்னது? காய். இந்த இருக்குது காய். இது என்னது? பழம். இங்கே இருக்குது. மாணவர்களே, இங்கே ஒரு படம் காட்டியிருக்கேன். இங்கே என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு தாவரத்தோட பாகங்கள் காட்டியிருக்கோம். என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க? இலை, கிளை, தண்டு, வேர், பழம், பூ. இதெல்லாம் நமக்கு தெரியும். இது எல்லாமே என்னது? ஒரு தாவரத்தோட பாகங்கள். ஸோ மாணவர்களே, வாங்க இப்போ அறிமுகத்தில் என்ன ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, ஒரு தாவரத்தோட பாகங்கள் என்ன, அந்த தாவரங்களில் என்ன மாதிரியான உறுப்புகள் காணப்படும், அந்த உறுப்புகளில் இனப்பெருக்க உறுப்புகள்னா என்ன, உடல உறுப்புகள்னா என்ன, ஒரு தாவரம் எந்த மாதிரி உற்பத்தி ஆகுது, இனப்பெருக்கம்னா என்ன, பாலினப்பெருக்கம்னா என்ன, பாலிலா இனப்பெருக்கம்னா என்ன. ஸோ இதுதான் இந்த காணொலியோட கண்டென்ட்டு. முதல்ல நம்ம ஒரு தாவரத்தோட பாகங்களை பற்றி பார்த்துட்டு போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாவரத்தில் என்ன பாகங்கள்? வேர், தண்டு, இலை அப்படிங்கிறதெல்லாம் பாகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நமக்கு தெரியும். இதில் வந்து இப்போ புதுசாக இந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, மலர்கள், கனிகள், விதைகள். இது வந்து தாவரத்தோட பாகங்கள் தான். மலர்கள், கனிகள், விதைகள். இதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சிறப்பு பேர் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து இனப்பெருக்க உறுப்புகள். மற்றதெல்லாம் தாவரத்தோட பாகங்கள்னு சொல்லிடுறாங்க. வேறு, தண்டு, இதெல்லாம் இலைகள்லாம் பாகங்கள். இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்து மலர்கள், கனிகள், விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக இப்போ இனப்பெருக்கம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனப்பெருக்கம்னா என்னது? தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிரிகளை உருவாக்கி தங்களது எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிகழ்ச்சி. பொதுவாக இனப்பெருக்கம், இனத்தை பெருக்கிறது. நம்ம ஒரு இனம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆடு இருந்துச்சுன்னா ஆடு குட்டி போட்டு அப்படியே மாடு குட்டி போடுறது, இந்த மாதிரி தன்னோட இனத்தை வந்து பெருக்கும். அதே மாதிரி ஒரு செடி இன்னொரு செடியை உருவாக்குறது. இந்த பாடத்தில் நம்ம ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தை எப்படி உருவாக்குது, மலர்லேருந்து எப்படி கனி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனப்பெருக்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய உறுப்புகளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, மலர்கள், கனிகள் மற்றும் விதைகள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு மலர் கனியாக மாறுது, இன்னொன்று மாற்றுருக்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே இனப்பெருக்கம் அப்படிங்கிற டாபிக், ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 2 தொட்டி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு தொட்டியில் தர்பூசணி விதைகள் எடுத்துக்க சொல்லி தர்பூசணி விதையை முளைக்க போட சொல்கிறாங்க. இன்னொரு தொட்டியில் உருளைக்கிழங்கு, நல்ல உருளைக்கிழங்கா ஒன்று எடுத்து அந்த உருளைக்கிழங்கை உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சி வைக்க சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம புதைச்சி வைத்த அந்த தர்பூசணி செடியில் இருக்கிறதுக்கு தர்பூசணி விதையிலிருந்து செடிகள் உருவாகிருக்கு. ஒவ்வொரு விதையிலிருந்தும் ஒவ்வொரு செடி உருவாகியிருக்கும். அதே மாதிரி நம்ம புதைத்து வைத்த அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கிலிருந்து செடிகள் உருவாகிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு அந்த இங்கே படம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த மாதிரி நம்ம புதைத்து வைத்த உருளைக்கிழங்கு கொஞ்ச நாளில் செடியாக மாறும். அதை பிடுங்கணும்னா இதில் கீழே எவ்வளவு நிறைய உருளைக்கிழங்குகள் இருக்கும். அதே மாதிரி தர்பூசணி விதைகள் நம்ம ஒவ்வொரு விதையை போட்டுக்கணும், ஒவ்வொரு விதையும் ஒரு செடிகளை உருவாக்கி நிறைய தர்பூசணியில் உருவாக்கியிருக்கோம். சார் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? உருளைக்கிழங்கையும் தர்பூசணியும் போட்டால் என்ன அப்படின்னா, இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, தர்பூசணியை நாம் விதையை போட்டு உருவாக்குறோம். ஆனால் உருளைக்கிழங்கு விதையை போட்டு உருவாக்கல. உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கையே போட்டு உருவாக்குறோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்டு கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு புதிய வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
தண்டு கிழங்கு. உருளைக்கிழங்கு செடியோ விதைகளிலிருந்து உருவாகவில்லை, அது தண்டு கிழங்கிலிருந்து, அதாவது உடல உறுப்பு அப்படிங்கிறாங்க. விதைகள் இல்லாமல் உருவாகிறது உடல உறுப்பு. தண்டு கிழங்கிலிருந்து இந்த புதிய தலைமுறை தாவரங்கள் அப்படியே உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, விதையில இருந்து உருவானா அது வந்து என்ன இனப்பெருக்கம்? பாலினப்பெருக்கம். அப்போ ஒரு அடுத்த வார்த்தை அறிமுகப்படுத்துகிறாங்க பாரு. பாலினப்பெருக்கம்னா என்ன, பாலிலா இனப்பெருக்கம்னா என்ன? விதையிலிருந்து உருவாச்சுன்னா பாலினப்பெருக்கம், விதை இல்லாமல் மற்றபடி உருவாச்சுன்னா, அதாவது பதியம் போடுதல், போத்து நடுதல், அதெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். பதியம் போடுதல், போத்து நடுதல், இந்த மாதிரி விதைகள் இல்லாமல் பிற வழியில் ஒரு புதிய தாவரம் உருவாச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு இதில் எது பாலினப்பெருக்கம், எது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க? விதைகளிலிருந்து உருவானது பாலினப்பெருக்கம், விதைகள் இல்லாமல் உருவானது பாலிலா இனப்பெருக்கம். ஸோ அது டிஃப்ரென்ஸுக்கான தான் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க கொஞ்சம் படம் காட்டிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். மாணவர்களே, இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன? தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிர்களை உருவாக்கி தங்களது எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிகழ்ச்சியை இனப்பெருக்கம் செய்வதா. இங்கே பற்றி ரெண்டு பெரிய கழுகு மாதிரி இருக்குது, அவ குட்டி கழுகு உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் எனது இனப்பெருக்கம். அடுத்து நம்ம ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள்லாம் என்னென்னு பார்த்தோம்ல, மலர்கள், கனிகள், விதைகள். அதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு தாவரத்தில் காணப்படக்கூடிய மலர்கள், கனிகள், விதைகள் போன்றவை இனப்பெருக்க உறுப்புகள் எனப்படுகின்றன. ஸோ இங்கே ஒரு விதையிலிருந்து முளைச்சி வருது. ஸோ விதையிலிருந்து முளைச்சி வந்தால் விதைகளின் மூலம் தாவரங்களை உருவாக்கும் நிகழ்ச்சியை நம்ம என்ன இனப்பெருக்கம்னு சொல்கிறோம்? பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். விதையிலிருந்து முளைச்சி வந்தால் பாலின இனப்பெருக்கம். விதைகள் இல்லாமல் பிற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கத்தை நம்ம என்ன இனப்பெருக்கம்னு சொல்கிறோம்? பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். விதைகள் இல்லாமல் உருவாகிறதுக்கு பாலிலா இனப்பெருக்கம். மாணவர்களே, இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு செடி. உருளைக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சா அது செடியாக உருவாகும். நம்ம மொத்தமாக எடுக்கும்போது எப்படி கடலை இருக்கும்னா நம்ம கடலை பயிரிடும்னா அது மாதிரி இங்கே கொத்து கொத்தாக உருளைக்கிழங்குகள் இருக்கும். ஸோ இது இன்னொரு படம். எப்படி மண்ணிலிருந்து இப்படி உருளைக்கிழங்கு கொத்த எடுக்கும்போது எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு. இது மேட்டுப்பாளையம் உருளை, நம்ம சந்தைகள்லாம் சொல்லுவாங்களே மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு, மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு செடியில் எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு உருளைக்கிழங்கு தான் புதைச்சி வைப்போம். அது இவ்வளோ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு என்ன உருவாகுது? தண்டுக்கிழங்கா. ஒரு தண்டுக்கிழங்குலேருந்து இவ்வளோ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு உருவாகிறது. மாணவர்களே, இது என்ன விதை நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்களா? எஸ், என்ன விதையை காட்ட போகிறோம்? இதுதான் தர்பூசணி விதை. தர்பூசணி விதையை நம்ம இப்படி புதைச்சி வைக்கும்போது அதுலேருந்து எந்த மாதிரி முதல்ல உருவாகுது? தர்பூசணி செடி உருவாகுது. தர்பூசணி செடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இருக்குது. இப்போ சாதாரணமாக கேட்டால் இது சார் இது பரங்கிக்காய் பூசணிக்காய்ன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது கிடையாது. இது ஒரு தர்பூசணி செடி. கிட்டத்தட்ட அதே மாதிரி கொடிகள் தான். அது எப்படி நம்ம பரங்கி கொடி, பூசணி கொடிலாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தர்பூசணி கொடிகளில் வளரக்கூடியது தான். அந்த மாதிரி தான் வளரும். படம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த செடியிலேருந்து தண்டுலேருந்து குட்டியாக உருவாகுது பற்றியா, இது ஒரு தர்பூசணி. அந்த குட்டி தர்பூசணி எவ்வளோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு இத்தனைக்கு இது மண்ணிலலாம் வைக்கல, ஒரு பேக்கில் தான் வச்சு வளர்க்குறாங்க. மாடியில் பேக்கில் வச்சு வளர்க்குறதுல அடுத்து ஒரு பெரிய சைஸ் தர்பூசணியாக வந்துருச்சு. இதே நம்ம வயல்வெளிகளில் வளர்க்கும் பொழுது எவ்வளோ தர்பூசணி செடிகள்லேருந்து வருது பார்த்தீங்களா. எவ்வளோ தர்பூசணி கீழே தான் இருக்கும் தர்பூசணி செடிகள். இதுவும் மாணவர்களே இந்த செடியிலேருந்து கொடியிலேருந்து உருவாகக்கூடிய தர்பூசணி. ஸோ மாணவர்களே, நம்ம இதுவரை ரொம்ப பெருசாலாம் பார்க்கல. ஒரு தாவரத்தில் பாகங்கள் என்னென்னு பார்த்தோம். அந்த பாகங்கள் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த இனப்பெருக்கத்தில் இரண்டு வகை இருக்குது. பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம்னா என்ன, பாலிலா இனப்பெருக்கம்னா என்ன, அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். புதிய தலைமுறை தாவரங்கள் விதையில் மட்டும் கிடையாது, விதைகள் இல்லாமல் பிற வழிகளிலும் உருவாகிறது அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகளை பார்த்தோம். இப்போ செயல்பாடு 2 கொடுத்துருக்காங்க மாணவர்கள். என்னென்னா, பின்வர் நிறைய ஒரு 10 தாவரம் கொடுத்துருக்காங்க. இந்த தாவரம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவரத்தோட பேர், ரெண்டாவது வந்து இனப்பெருக்க பகுதி அப்படிங்கிற டாப்பிக்கில் விதை மூலமாக உருவாக நமக்கு தெரியும். அடுத்து தண்டு மூலமாக உருவாகிறது என்ன அப்படிங்கிறாங்க. போத்து நடுதல், பதியன் போடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. போத்து நடுதல், பதியன் போடுதல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. பதியன் போடுதல் அப்படின்னா என்ன? பதியன் போடுதல் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரோஜா செடி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரோஜா செடியை வந்து என்ன பண்ணுவீங்க? விதையாக வச்சா ரோஜா செடி வளர்ப்போம் இல்லை. அந்த ஒரு செடியோட கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு செடியை அந்த கிளையை ஒரு சின்னமாக உடச்சி அந்த முனியை மட்டும் சீவி இன்னொரு இடத்துல ஊனி வச்சோம்னா என்ன ஆயிரம் இருந்தது? புதிய ரோஜா செடி வந்துடும். இல்லை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு சுற்றி அந்த மண்ணை போட்டு வச்சு பிளாஸ்டிக் பையில் போட்டு சுற்றி வச்சாலும் அந்த செடி உருவாகிடும். பதியம் போடுவாங்க. நர்சரியிலலாம் பதியம் போடுவாங்கள்ல, அதான் பதியன் போடுதல். சின்னமாக கிளையை எடுத்து அதை வெட்டி உருவாக்குறது.
போத்து நடுதல்னா எப்படி தெரியுமா? நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரம் இருக்குன்னு வச்சுக்க. அதுல ஒரு பெரிய கிளைய அப்படியே வெட்டி, அந்த கிளைய அப்படியே நட்டு, அதிலிருந்து இன்னொரு பெரிய மரத்த உருவாக்குறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, முருங்க மரம் இருக்குல்ல, முருங்க மரம் போத்து நடுதல் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், நம்ம உருவாக்குவோம். இன்னும் சில பேர் ஆலமரத்த கூட நம்ம என்ன பண்றாங்க, இந்த போத்து நடுதல் மூலமா உருவாக்குறாங்க. பெரிய கிளைய வெட்டி, அத புதுசா இன்னொரு மரமா உருவாக்குறாங்க. YouTubeல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய தெரியும். போத்து நடுதல் அப்படின்னா, இப்போ பெரிய கிளைய வெட்டினா போத்து நடுதல், சின்னத வெட்டி போட்டா அதுக்கு பேர் பதியன் போடுதல். சரி வாங்க இப்ப என்னென்ன மாதிரியான தாவரங்கள் தங்களோட இனப்பெருக்க பகுதி எதை வச்சு இனப்பெருக்க பகுதி அடையுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? மாமரம். மாமரத்துக்கு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். மாமரத்துக்கு விதை. ஃபஸ்ட்டு விதை. ஏன்னா மாமரத்தை நம்ம கொட்டையை சவி போட்டோம்னா அது சில சமயம் அது வளர்வதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் அழகாக என்ன ஆயிரும், மாமர செடி உருவாகிடும். இன்னொன்று சொல்கிறாங்க, மாமரத்தை பதியன் போடுதல் மூலமாகவும் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு புதிய தகவலை சொல்கிறாங்க. பதியன் போடுதல் மூலமாகவும் மாமரத்தை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எது? தண்டு. உருளைக்கிழங்கு நம்ம தண்டு கிழங்கு தானே சொன்னோம், உடலை உறுப்பு தண்டு கிழங்குலேருந்து சொல்கிறதுனால உருளைக்கிழங்கு வந்து அது ஒரு தண்டு. அடுத்து வாழை மரம் எப்படி உருவாகும் யோசிச்சு பாருங்க. வாழை மரத்துக்கு வந்து நம்ம வாழை தண்டு வச்சுருவோம். வாழை தண்டு வச்சு தான் நம்ம உருவாகும். ஸோ வாழை தண்டு. புளிய மரம் விதை தான். புளிய மரம் விதை. ரோஜா வந்து என்ன பண்ணுவோம், ரோஜாவுக்கு வந்து பதியன் போடுவோம். கடுகு வந்து விதை. கொத்தமல்லி விதை. முருங்கை மரத்துக்கு விதையிலையும் போடுவோம், போத்து நடுதல்லையும் செய்வோம். ஒரு கிளையை வெட்டி வச்சு பெரிய கிளையை உரைச்சி நம்ம வைப்போம். அடுத்து பூசணிக்கொடி விதை, முள்ளங்கி விதை. ஸோ மாணவர்களே, நம்மளுக்கு இப்போ 10 வகையான தாவரங்கள் என்ன மாதிரியான இனப்பெருக்க பகுதியை வச்சு அது புதிய தாவரமாக உருவாகுது அப்படிங்கிற தகவல்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாலின பெருக்கம் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கம். விதைகள் மூலமாக உருவாகுதுன்னு சொன்னோம்ல, விதைகள் மூலமாக ஒரு புதிய தாவரம் உருவாச்சுன்னா அது பாலின பெருக்கம். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலரில் இருந்து விதைகள் உருவாகின்றன. இந்த மகரந்த சேர்க்கை கருவுறுதலாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் 5வது 6வதுல படித்தது. அப்படி இல்லைனாலும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பாலின பெருக்கம் என்ற பெயர். ஒரு மலரில் எவ்வாறு விதைகள் உருவாகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலாவது மலரின் பாகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் முதல்ல ஒரு மலரோட பாகங்களை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மலரோட பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர், அதைத்தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு மாணவர்களே. ஒரு சின்ன மைண்ட் மேப் காட்டுறேன், அதோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, தாவரங்கள் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்குள்ள தாவரத்தின் பாகங்கள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். தண்டு, இலை, மொட்டு, விதை, மலர்கள், கனிகள், வேர். இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன், தாவரத்தின் பாகங்கள்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம், தாவர உறுப்புகள். தாவரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 2. என்னது? ஃபஸ்ட்டு உடல உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்புகள். உடல உறுப்புகள் என்னென்னது? வேர், இலை, தண்டு. இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்னது? மலர், கனி, விதை. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்தில் 2ஆக பிரிக்கிறாங்க. பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம் விதைகள் மூலம் நடக்கும். பாலிலா இனப்பெருக்கம் விதைகள் இல்லாமல் நடக்கும். விதைகள் மூலம் நடக்கக்கூடியது எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரம், மாமரம். விதைகள் மூலம் நடக்கிறது. விதைகள் இல்லாமல் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி, முருங்கை. பதியன் போடுதல், போத்து நடுதல், இது எல்லாமே எதில் வரும், பாலிலா இனப்பெருக்கத்தில் தான் வரும். விதை போட்டு வளர்க்குறது பால் இனப்பெருக்கம், அதாவது மகரந்த சேர்க்கை மூலம் கருவுறுதல் நடக்கிறது பால் இனப்பெருக்கம். ஸோ மாணவர்களே, இந்த பதிவு இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து மலரின் பாகங்கள் அப்படிங்கிற பார்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.